நான் சொல்ல போகிற ட்ரிக் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா திக்னஸ் ஆஃப் த பென்சில் ஐகான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நம்ம யாருக்காவது பிக்சர் அனுப்பும் பொழுது அதை வித்தியாசமான ஸ்டைலில் அனுப்ப முடியும். அதுக்கு முதல்ல ஏதோ ஒரு பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். அந்த செலக்ட் பண்ண பிக்சரில் பென்சில் ஐக்கான் கொடுத்து நார்மலாக நம்ம வந்துட்டு ஹாய் அப்படின்னு எழுதலாம். ஆனால் அந்த பென்சில் ஐக்கானை ட்ராக் பண்ணி ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் பண்ணுறது மூலமாக இந்த பென்சிலோட திக்னஸை வந்துட்டு நம்ம அதிகப்படுத்த முடியும். நான்காவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா ஃபாண்ட் சேஞ்ச். நார்மலாக ஹாய்னு மெசேஜ் அனுப்புவோம். இதுவே நம்ம அனுப்புகிற மெசேஜுக்கு முன்னாடி ஸ்டார் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ண பிறகு ஒரு ஸ்டார் அமைக்கி பண்ணால் டெக்ஸ்ட் கொஞ்சம் இன்னும் திக்னஸ் அதிகமாகும். இதுவே இந்த ஐக்கான் யூஸ் பண்ணி மறுபடியும் லாஸ்ட்டில் முடியும் போது அந்த ஐக்கான் யூஸ் பண்ணால் எழுத்து அடிச்சு விட்ட மாதிரி வரும். இதுவே ஸ்லாஷ் ஐக்கான் யூஸ் பண்ணி அதே ஹாய்ங்கிற மெசேஜ் டைப் பண்ணி ஸ்லாஷ் ஐக்கான் அனுப்புனா எழுத்து ஹரிசாண்டல்லாம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வரும். நாம் மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா ஸ்டேட்டஸ் ட்ரிக். அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஏதோ ஒரு சாங்கை செலக்ட் பண்ணுவோம். அப்படி செலக்ட் பண்ண சாங்கை வந்துட்டு வீடியோ இல்லாமல் ஆடியோ மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான கலரை இம்போர்ட் பண்ணி வீடியோவை டேப் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஆடியோ மட்டும் கிடைக்கும். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா ஸ்டார்டு மெசேஜ். அதாவது நம்ம நண்பர்களுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டான மெசேஜெலாம் அனுப்பணும்னா அதை தேடிட்டு உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம எந்த மெசேஜெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டுன்னு நினைக்கிறோமோ அந்த மெசேஜை டேப் பண்ணி அந்த ஸ்டார் ஐக்கானை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து ஸ்டார்டு மெசேஜாக சேவ் ஆயிரும். அந்த ஓரத்தில் இருக்க 3 ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்டு மெசேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் இப்பொழுது யாருக்கு வேணாலும் ஈஸியாக ஷேர் பண்ணலாம். நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னா எக்ஸ்போர்ட் சாட். அதாவது நம்ம ஃப்ரெண்டு பர்டிகுலராக பர்சனுக்கு என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்கிறத நம்ம மொபைல்லேருந்தே நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். அதில் இருக்க ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மோருங்கிற ஆப்ஷனை கொடுத்து எக்ஸ்போர்ட் சாட் அதை கொடுக்கணும். வித்தவுட் மீடியா இன்க்ளூட் மீடியான்னு கேட்கும். வித்தவுட் மீடியானா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வரும். இன்க்ளூட் மீடியானா பிக்சர்ஸ் வீடியோஸ் ரெண்டுமே வரும். உதாரணத்துக்கு மெயில், வாட்ஸ்அப் இது ரெண்டுலேயுமே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பி சேஃப். Oh no!